அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கரை படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது விக்னேஷ் ராஜ் அவர்கள். நம்ம தனுஷ், மமிதா பாய்ஜு, கேஎஸ் ரவிக்குமார், அதுக்கு முன்னாடி கருணாஸ், ஜெயராம் அவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த மியூசிக் இஸ் ஸ்கோர்ட் பை ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள். இதுக்கு முன்னாடி 2 பாட்டு நாங்கள் பார்த்துருக்கோம் அண்ட் ஃபேஸஸ் ஆஃப் கரை வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்படியே இந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பட் வீடியோவை ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்திக்கிட்டீங்களா இருந்தால் இன்ஸ்டன்ட் ஆன்மெண்ட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் எல்லாருக்கும் கைகளுக்கு கிடைச்சி விடும். ஸோ நீங்களும் நம்ம குடும்பத்தில் சேர்ந்து பயணிக்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்துடும் என்ன விஷயங்கள் இதில் அடங்கியிருக்குன்னு தெரியலை. அண்ட் ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் தி ட்ரெய்லர். அண்ட் வியூஸும் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. நேற்று நைட்டே பண்ண வேண்டியது நான் தான் பண்ணலை. ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க 3, 2, 1 and here we go. வணக்கம். முக்கிய செய்திகள். 6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. திங்கக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. சொல்ல வேண்டியது. எத்தனை வருஷம் எங்கடா இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் திரும்பி வந்தல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வர. திருட்டு வேலைக்கா? எனக்கு பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குண்ணே, ஒரு பண்ண வீடு. எப்படி 4 லட்சம் ரூபா தருங்க. அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல, கண்டிப்பா திருடுவான். மீதி பணத்துக்கு என்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க. ஓடவா விடுறாங்க. இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. ஓஹோ, என்ன கிளாசிக்கலான டச், ரெட்ரோ டச் ஒன் எண்டிங்கில். வெல், குவாய்ட் டீசன்ட் ட்ரெய்லருங்க. பார்க்கும்போது ரொம்ப சுமாராக தெரிஞ்சாலும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா ஒரு பெரிய ஒரு ஹீரோன்னா இவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்லலாம். ஆனால் படத்தோடைய ட்ரெய்லரை வச்சு நாங்கள் எதுவும் டிசைட் பண்ண முடியாது ஃபார் ஷுவர். பட் ஐ ஹோப் இந்த படமோடைய லைக் வெற்றி வந்து அவ்வளோ லேட்டெல்லாம் இருக்காது. அந்த ஒரு வெற்றியை நாங்கள் பார்க்கலாம் ஃபார் ஷுவர். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு இன்டென்சிவான ஒரு லைக் ஆக்ஷன் மூவி தானே, ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸ்கிரிப்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா போர் தொழிலோடைய டிரெக்டர் வந்து விக்னேஷ் ராஜா. ஸோ அவர் போர் தொழில் படத்தை நான் அன்எக்ஸ்பெக்டடாக நான் எதுவுமே எதிர்பார்ப்பில் வந்து அந்த படத்தை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் அந்த படம் ரிலீஸ் ஆகி 3-4 months கழிச்சு தான் நான் பார்த்தேன். And the way they, delivered the performance, the way how the script was made and everything was literally so perfect. அந்த அவுட்லைனே வந்து பக்காவாக மக்களுக்கு ரீச் ஆச்சு. அது பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு இது தெரியும்ல, அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஓகே, இந்த டிரெக்டர் கண்டிப்பாக அடுத்த மூவியில் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம்ப்பா அந்த மாதிரி. அண்ட் இவர் இந்த படத்தில் வந்து தனுஷை வச்சு நடிக்க வச்சிருக்காரு. தனுஷோடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி பண்ணுவார்னு. அண்ட் இந்த ஒரு ட்ரெய்லர் நமக்கு காட்டினது என்ன லைக் என்னன்னா, இவர் ஒரு திருடனாக இருக்கார். ஸோ இஸ் அ தீஃப் ஆக்சுவலி. அண்ட் ஒரு திருடனாக வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக திருடுறாரு. ஆனால் எதுக்கு திருடுறான்னு தெரியல. பட் ஆரம்பத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஈராக் அந்த மிடில் ஈஸ்ட் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்து நடந்த அந்த ஒரு விஷயத்தை பற்றி லைக் பேசியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா ஆரம்பத்தில் இந்த ஆயில் அது எதுக்கு அந்த ஒரு விஷயம் வந்துச்சு எனக்கு தெரியும். சரி, இதில் மேபி
அந்த ஒரு தட்டுப்பாடு இருக்குது, எண்ணெய் தட்டுப்பாடு எப்படி இருக்குதான். பட் அதை வச்சு தான் கொண்டு போகிறாங்கன்னா இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா அவர் எல்லா இடமும் லைக் ஒரு இடமா திருடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கமாக அவரு கூட லைக் பிருத்வி தான் அண்ணன் மதுரைன்னு ஒரு இடம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவரும் இதில் வந்து கம்பைன் ஆகி தான் இந்த விஷயத்தை பண்ணுறாரு. ஸோ 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அண்ட் இதை தேடுற விஷயம் லைக் இதை தேடுற ஒரு பணியாக நம்ம சுராஜ் அவர்கள் வந்து இதில் இருக்கார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஈவன் கருணாஸ் வந்து ஊர் மக்கள் ஒருத்தரான்னு தெரியலை. அண்ட் கேஎஸ் ராய்குமார் சாருக்கு வந்து சொல்கிறாரு மறுபடியும் வந்துட்டான் அப்படின்னா, மறுபடியும் அவர் திருந்தி வந்த மாதிரி பேசியிருக்கான். நான் அப்பயும் திருந்துற மாதிரி இல்லை நம்ம தனுஷ் அவர்கள். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நல்ல காஸ்க்கா எதுக்கான்றது தெரியல. பட் ஸ்டில் he somehow managed to rob everywhere. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஃப்ரேம் 2.01 அந்த ஃப்ரேமை பாருங்கள். அந்த காரோடைய ஒரு ஜம்பில் வரும் பாருங்கள். அந்த ஃப்ரேம் பார்க்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாட். இந்த படத்துக்கு அதுக்கு வந்து எனக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு டச் அந்த இடத்துல. அண்ட் அதர் தேன் தட் மமிதா பைஜு கேட்குற அந்த கேள்விகளுக்கு அவர் கொடுக்கும்போது இருக்க பதில். அண்ட் மமிதா பைஜுவோடைய லைக் கேரக்டர் கூட நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு தோணுது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. பிகாஸ் ரொம்ப நேச்சுரலாக நடிக்கிறாங்க. அந்த ஒரு அது ரூரல் பேஸ்டுக்கான ஒரு டைப் கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரியான ஃபேஸ் கட் பண்ணி நான் யோசிச்சுக்கிறது எப்படி செட் ஆகுமா இருக்கும். இவ்வளோ நல்ல ஹை கிளாஸாக எல்லாம் நடித்தவங்க, ரொம்ப பெரிய பெரிய படங்கள் எல்லாம் நடித்தவங்க, காலேஜ் ரோல்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரியான டியூட் அந்த மாதிரியெல்லாம் நடிச்சுட்டு எப்படி இதுக்கு சூட் ஆக போகிறாங்க. ஈவன் விஸ்வநாதன் சன்ஸில் கூட அவங்க தான் இருந்தாங்க. எப்படி சூட் ஆக போகுதுன்னு நினச்சேன். பட் ரியலி அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. நல்லா இருந்துச்சுன்னா இந்த சென்ஸ் த வே ஷி டெலிவர்ட் அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டில் பாருங்கள் ஒரு ரெட்ரோ டச் ஒன்று கொடுத்து மியூசிக் எண்ட் பண்ணாங்க. அண்ட் த வே த ட்ரெய்லர் பீக் வாஸ் த டைம் வாயா கரசாமியோட பிஜிஎம் வந்து வந்துச்சு இல்லை, அந்த இடத்துலேருந்து இந்த ட்ரெய்லரோட டேக் ஆஃப் பாயிண்ட் வாஸ் ரியலி யூனோ த்ரில்லிங். பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அதில் தான் நானும் அந்த இன்னொரு விஷயத்தை பார்த்தேங்க. ஓகே 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 அதான் அந்த ஒரு வார்த்தை ஒன்று சொல்லி ஓடவா விட்டுறாங்கன்னு கேட்பாங்களே, அங்கே இருந்து அந்த ஒரு ட்ரெய்லருடைய ஒரு இதை நான் ஒரு இன்டென்சிவாக நான் பார்த்தேன். ஸோ ஓவரால் இந்த ட்ரெய்லர் வந்து எனக்கு வந்து பார்க்க கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப ஹைப்பை ஏற்றி விடலைங்க. நல்லா இருக்குது. ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடித்த ஒரு திருடனாக நடிச்சிருக்காரு இவருடைய நடிப்புகளுக்கு இது வந்து ஒரு அப்பாற்பட்ட ஒரு கேரக்டர் நான் பார்த்ததில்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். April 30th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெய்லர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் கருத்துக்கள் கீழே சொல்லுங்கள், என்ன மாதிரி விஷயங்கள் இது அடங்கி இருந்துச்சு. ஏன்னா நான் சொன்ன கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் இல்லை கண்ட்ராஸ்ட் எந்தாச்சும் இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஜிவியோட மியூசிக்கை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஜிவியோட மியூசிக் வந்து எப்படியுமே அவர் வந்து இந்த தனுஷோட காம்போவில் வரும்போது ஹி வில் யூஸ் ஹிஸ் மேக்ஸிமம். அதை நான் எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன், இன்க்ளூடிங் பொல்லாதவன்லேருந்து நான் பார்த்துட்டு தாங்க இந்த மாதிரியான ஒரு இதை அவர் தர்றாரு அப்படின்றத. ஸோ இதுலேயும் வந்து இந்த ஒரு குறையுமே இல்லை. பிஜிஎம் வாய்ஸ் அந்த தான் வாயா கரசாமி தான் ஒரு அல்டிமேட் வேர்ஷனுங்க. என்னமோ தெரியும், அந்த பாட்டு கேட்கும்போது விதமான ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. அண்ட் இதுலேயும் கூட அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் தான். அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுங்க. ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுட்டு அடுத்து இன்னும் 2 வீடியோ இருக்குதுங்க, பண்ணாததெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அடுத்து தான் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய பல அப்டேட்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கு நான் பண்ண வீடியோஸ் எல்லாம் ஃபேஸ் ஆஃப் கரசாமி பாடல். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து கரையோட கிளிம்ஸ் சம்திங் அந்த ஆரம்ப ஒரு இது பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி இதுன்றதை. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் இனிவேர் உங்கள் எல்லாருக்கும் கிடைத்துவிடும். ஸோ நீங்கள் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து பயணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு புத்தம் ஒரு வீடியோ உங்களை மறுபடியும் சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்பிளி உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.